நம்ம எப்பவுமே கர்த்தர் வந்து அக்கினியா இருக்கிறாருன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நம்ம வரும்போதே எல்லாருமே கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நீங்க நிறைய நேரம் ஜெபிக்கணும், உங்க தேசத்துக்காக ஜெபிக்கணும், உங்களோட தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஏன் இதெல்லாம் ஜெபிச்சாதான் இங்க பூமியில எழுப்புதல் வரும். நம்ம வந்து அனுதின வாழ்க்கையில வந்து நம்ம சொந்த விஷயங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யும் போது உங்க வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துட்டு நீங்க ஒரு சின்ன காரியம் நீங்க உங்களுக்கு இது போதுன்னு வச்சிருக்கீங்க, ஆனா கர்த்தர் வரும்போது உங்களுக்கு பெரிய காரியங்களை தான் செய்வார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவின் நுரிஷத கெலசெபெ லொரிக்கபபா துணிக்கர ஷபா லோரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர்ரா, நிறைய வீடுகளில் ரிஷதர்ரா பா லோரிக்கா அவிசுவாசம் காணப்படுதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரெக்கே பேலோர விசுவாசம் இல்லாம ரிக்கந்தர்ரா ஷக்கே இல்லா பாபா கர்த்தரை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷகலா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு பட்சிக்கிற அக்கினி, கன்சியூமிங் ஃபயர். அதுக்கு உண்டான வசனம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனோட நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தரோட நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தேவனே தேவன், அவரே தேவன் என்று சொல்லிற்று என்று வாசிக்கப்படுகிறது. ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஆகாப் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வைஃப் ஜெசிபெல். இவங்க 2 பேரும் வந்து இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஆலயத்தை கட்டுறாங்க. யாருக்கு கட்டுறாங்கன்னா பாகால் தெய்வத்துக்கும் அஷ்டரோத்துக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய ஆலயத்தை கட்டி அங்க இருக்க மக்களை எல்லாரையுமே வந்து கர்த்தரோட கமாண்ட்ஸை மறந்துட்டு எல்லாம் வந்து பாலுக்கும் அஷ்டரோத்துக்கும் வந்து வணங்கத்துக்கு அந்த என்டையர் நேஷனுமே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ என்டையர் நேஷன் என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய ஆலயங்கள் கட்டுறாங்க பாகாலுக்கும் அஷ்டரோத்துக்கும். கட்டினால இது என்ன ஆகுதுன்னா கர்த்தரோட கோபாக்கினிக்கு அந்த நேஷன் வந்து ஆளாகுது. அப்போ எலியா வரார். எலியா வந்து என்ன சொல்றாரு ஆகாப் கிட்ட, என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தரோட கட்டளையெல்லாம் நீ சரியா கீழ்ப்படியில, எந்த இடத்துல கர்த்தர் இருக்கணுமோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா பாகாலுக்கும் அஷ்டரோத்துக்கும் நீ முதல் இடம் கொடுத்து நிறைய ஆலயத்தை கட்டிட்ட. இது கர்த்தரோட கோபத்துக்கு, கர்த்தரோட கோபாக்கினி ரொம்ப அளவில்லாம இந்த தேசம் மேல ஊத்தப்படுது. அதுக்கு அடையாளமா 3 வருஷத்துக்கு இந்த தேசத்துல வந்து மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டு எலியா வந்து ஒரு ப்ராஃபஸை பண்ணிட்டு அவரு போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து மழை பெய்யாம போயிடுது. ஆஃப்டர் ஆல் நம்ம தேசத்துல ஒரு வருஷத்துக்கு நம்ம மழையே பெய்யாட்டி என்ன ஆகும், பயங்கர பஞ்சமாயிடும். ஒரு வருஷத்துக்கு மேல மழை பெய்யலனாலே நம்ம ரொம்ப வந்து தண்ணி பஞ்சத்துக்கு ஆளாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு லாரியில வந்து தண்ணியை ஊற்றுவாங்க, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இவ்வளோதான் தண்ணியை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, 3 வருஷம் ஒரு தேசத்துல மழையே பெய்யாம இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ சிவியர் பஞ்சத்துக்கு அந்த என்டையர் நேஷனும் போயிடுறாங்க. அதனால தான் எலியாவுமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு விடோ வந்து அவரை வந்து பராமரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துக்குள்ள அந்த இஸ்ரேல் தேசம் போயிடுது. அப்போ 3 வருஷம் எலியா ஒழிஞ்சது, திருப்பி வராரு. அப்போ கர்த்தர் வந்து திருப்பி வந்து ஆகாப் ராஜா கிட்ட போய் எலியா வந்து ஆகாப் ராஜா கிட்ட போய் மீட் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி எலியா போறாரு. போன அப்போ அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா எலியா கூட இருந்த நிறைய ப்ராஃபட்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சகாலம் வந்துருச்சுன்னு ஆகாப் அந்த ஜெசபெல் இவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரோட தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. அதுல மிச்சம் இருக்கிறது எலியா மட்டும்தான். இப்ப எலியா போறாரு, ஆகாப் ராஜா கிட்ட போறாரு. என்ன அப்ப அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து போவாதீங்க, ராஜா உங்களுக்கு கொன்னுடுவாருன்னா சொல்லுவாங்க. ஆனா எலியா வந்து கர்த்தரோட கமாண்ட்மெண்ட்ஸை கேட்டுட்டு, நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ரிக்கந்த லெக்கே ஷக்கே லரி பதக்கே லராபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த நிறைய ஊழியக்காரவங்க ரிக்கந்த மனிதர்களுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரிக்கு ஒரு சில பேரை ரிக்கந்த ராபாலோரிக்கு இந்த இடத்துல போய் ரிக்கந்த போய் பேசுங்கன்னு நான் சொன்னேன் ரிக்கந்தல்ல, ஆனா நீங்க ரிக்கந்த கர்த்தரை விட மனிதர்களுக்கு தான் பயங்கரமா பயப்படுறீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோர், இது எனக்கு ஒரு அருவருப்பான விஷயம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கபா, ரிக்கந்த நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா ரிக்கந்த ராபாலோரிக்க கர்த்தர் ஒன்னு சொன்னா ரிக்கந்தர் அப்படியே செய்யணும். ரிக்கல ஷெக்கேபால உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல ரிக்கந்த ராபால அதெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல ரஷபாலோரிக்கபா. சோ எலியா என்ன பண்றாரு,
என்னதான் அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாட்டினாலும் ஆகாப் ராஜாவை போய் மீட் பண்றார். மீட் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாப் ராஜா எலியாவை பார்த்தோன்னு என்ன சொல்வார் அப்படின்னா, ட்ரபிள் மேக்கர்னு சொல்வார். உன்னாலதான் இந்த தேசத்துல மழையே பெய்யாம போயிடுச்சு, ஏன்னா நீ சபிச்சனாலதான் அப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆகாப் வந்து எலியாவை குற்றப்படுத்துறாரு. உடனே எலியா சொல்லுவாரு, நான் சொன்னனாலலாம் இது நடக்கல, நீ பண்ண தப்பு. நீ என்ன தப்பு பண்ண? கர்த்தருக்கு உண்டான கணத்தை நீ தரல. ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், கர்த்தருக்கு கட்ட வேண்டிய இடத்துல, ஆலயத்தை கட்ட வேண்டிய இடத்துல நீ பாகாலுக்கும் அஷ்டரோத்துக்கும் நீ கட்டினா எப்படி உன் தேசத்துல ஆசீர்வாதமா இருக்கும்? ரிக்கந்த லெக்கே ஷக்கே பத லெக்கேபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. நிறைய பேரு ரிக்கந்த ராபா, நிறைய குறிப்பா மூலியக்காரங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த லெக்கே. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல ரிக்கந்த உங்களுக்கு விக்கிரகமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிக்கந்த ராப். பணம் உங்களுக்கு விக்கிரகமா இருக்கு. ரிக்கந்த ராப். சபையில வர மக்கள் உங்களுக்கு விக்கிரகமா இருக்காங்க. ரிக்கந்த ராபாலோ இருக்கு. அதே மாதிரி இருக்கு உங்க குடும்பம் உங்களுக்கு விக்கிரகமா இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்ல கெஷக்கே பாபா கந்த லெக்கே லக்கே ஷக்கே பதக்கெல்ல ராபாலோ ரிக்கபா. ரிக்கந்த ரெஷக்கல்ல ராபாலோ ரிக்கபா. உங்களோட எல்லாரோட திங்கிங்கும் ரிக்கந்த விக்கிர ஆராதனை பண்றவங்க தான் ரிக்கந்த கர்த்தருக்கு முன்னாடி அருவருப்பு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ரேபேல ரிக்கல்ல ஷெபேலோ ரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த கர்த்தர் இடத்துல ரிக்கந்த எந்த விஷயத்தை நீங்க முக்கியத்துவம் காட்டுறீங்களோ ரிக்கந்த அது எல்லாமே விக்கிரகங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் லாரபா. சில பேருக்கு ரிக்கந்த உங்க வேலைகள் விக்கிரகமா இருக்கு. ரிக்கல ஷபாலோ ரிக்கபா. சில பேருக்கு பண விக்கிரகமா இருக்கு. ரிக்கந்தர் ரபா ரிக்கல ஷபா. சில பேருக்கு உங்க சொந்த பிள்ளைகளே விக்கிரகமா இருக்காங்க என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கல ஷபா கலரபா துனிகா பாபா. அப்போ எலியா என்ன சொல்றாருன்னா, நீயும் உன்னோட ஆன்சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பண்ண பாவத்தினால தான் இந்த மாதிரி மழை பெய்யாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார்னா, நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து மவுண்ட் கார்மெல்ற வந்து நீ வந்து 450 ப்ராஃபிட்ஸ் ஆஃப் பால், 400 ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அஷ்ரோத் இவங்களெல்லாம் நீ வச்சிருக்க. இவங்களெல்லாம் நீ கூட்டிட்டு மவுண்ட் கார்மெலுக்கு வா, அங்க வந்து யார் உண்மையான தேவன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியா அங்க புறப்பட்டு போறாரு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இப்பவுமே வந்து ஒரு நேஷன்ல வந்து ராஜா எந்த கடவுளை வழிபடுவாரோ அதே தான் வந்து அங்க இருக்க மக்களும் வழிபடுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து வேற தெய்வத்தை அவங்க பால் அஷ்டோட இந்த மாதிரி ஆலயங்கள் கட்டினால அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, யார் மெய்யான தேவன்றதுனால இவங்க எல்லாருமே பாகால வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் எலியா என்ன சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து நாளைக்கு மவுண்ட் கார்மெல்ல அசம்பிள் ஆகும், அங்க வந்து நான் ப்ரூவ் பண்றேன் நான் ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து அங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இவங்க எல்லாம் போறாங்க. இவரும் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸை கூப்பிட்டுட்டு போறாரு. 450 ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்க போறாங்க. எலியா ஒரே ஆளா இருக்காரு. இங்கேயும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எலியா வந்து எந்த மனிதர்களையும் சார்ந்து இல்லை, ஒரே ஆளு. அந்த நேஷனே அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு, கிங்கும் அகேன்ஸ்டா இருக்காரு. அவரை சுத்தி நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. மக்களும் எலியாக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனா எலியா நம்பினது கர்த்தரை மட்டும்தான். கர்த்தர் சொல்றார் ரிஷத கெலக்க பாபா. நிறைய ஊழியக்காரவங்களா ரிக்கந்தர்ராபா என்னை நம்பி வாங்க நான் கூப்பிட்டு இருக்கேன். ரிஷதர்ராபாலோ ரிக்கபா. நீங்க ரொம்ப பயந்து வாழ்றீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரேபே லொக்கேல்லா ஷக்கெல்லா பாபா. இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர் நிறைய ஊழியக்காரங்க நான் எலியாவை போல எழுப்ப போறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷக்கெல்லா ரபாபா. ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ. ஒரு குறிப்பிட்ட வாலிபரை நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. ரிக்கந்த எலியாவின் போர்வம் உனக்கு வருதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த மேண்டல் ஆஃப் எலைஜா சேஸ் தி லார்ட். ரிஷக்கே லக்கே லக்கே பதக்கல ஷக்கா பாபா நுரிக்கா பாபா பாபா ரிக்கா பாபா. ரிசீவ் ராபா பாபா. ரிசீவ் ரிஷா பாபா. ரிசீவ் ரிஷபாலோ ரிக்கா. அதே மாதிரி இவங்க மவுண்ட் கார்மல்ல போய் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, 2 புல் கொண்டு வராங்க. நீங்க வந்து அந்த புல்ல வந்து அந்த பலியிட ரெடி ஆகுங்க. எந்த தேவன் வந்து நெருப்பால ஆன்சர் பண்றாரோ அவர் தான் வந்து மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா சேலஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தீர்க்கதரிசிகள் பாகாலோட தீர்க்கதரிசிங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, எலியா வந்து அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க, ஒண்ணு கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை இருந்ததுன்னா கர்த்தரை பின்பற்றுங்க, இல்ல உங்களுக்கு பாகால் தான் வேணும்னா பாகால்கிட்ட போயிடுங்க. இது வந்து 2 பக்கமும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலியா சொன்னாரு. ரிக்கந்த லக்கே லக்கே ஷக்கே. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த, இதே வார்த்தை தான் உங்களுக்கு வருது. ரிக்கந்த ராபால். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்ற ஆவியானவர் சொல்ற. ஏதர் ரிக்கந்த, நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்துட்டு போயிடுங்க. ரிக்கந்த ராஷாபால்.
நீங்க ஆலயத்துக்கு வரீங்கன்னா பரிசுத்தமா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா, அதுதான் ஒரே வழி என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா, மறுபடியும் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதக்கேல ராபா லோரிக்கா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கா. அப்போ எலியா வந்து அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு. அப்போ வந்து இவங்க அந்த ப்ராஃபட்ஸ்லாம் ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகி அந்த புல்லை வந்து கட் பண்ணி அந்த ஆல்டர்ல வைக்கிறாங்க. தான் தேவன் வந்து ஆன்சர் பண்ணணும், நெருப்பால் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங் இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க தேவத்கிட்ட கூப்பிடுறாங்க. நிறைய அதுக்குன்னு உண்டான சடங்குகள் பண்றாங்க, நெருப்பு வைக்கிறாங்க, நிறைய அதுக்குன்னு உண்டான சடங்கை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க காட ஆன்சரே பண்ணல. மத்தியானமும் ஆயிடுச்சு, இவங்க அந்த சடங்கை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க தேவன் வந்து பதிலே கொடுக்கல. அப்பதான் எலியா கேட்கிறார், இன்னும் நீங்க சத்தமா பண்ணுங்க, ஒருவேளை உங்க தேவனுக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நயக்கிறாரு. இவங்க எல்லாம் பேசுறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ஈவினிங் கிட்ட நெருங்க நெருங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா, கட் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து பலியா கொடுக்கறது என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க தேவன் வரவே இல்லை. இப்ப எலியா எழுந்திருக்கிறார். உங்க தேவன் ஆன்சர் பண்ணல, இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆல்டர் ரெடி பண்றாரு. ஆல்டர் ரெடி பண்ணி அந்த புல்லை வந்து கட் பண்ணி அவருக்கு கொடுத்த புல்லை வந்து கட் பண்ணி அந்த ஆல்டர் மேலே வைக்கிறாரு. ஆல்டர் மேலே வச்சு என்ன பண்ணுறாருன்னா நிறைய தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. சொதன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன அவர் ட்ரையாக இருக்க அந்த மாடு மேலேயே அவங்க தேவன் ஆன்சர் பண்ண முடியலையா, இவர் என்னன்னு பார்த்தா நிறைய தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு, சொதன்னு இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்களா. உடனே வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த இடம் ரொம்ப சொதன்னு ஆயிடுது. அப்புறம் கர்த்தர்கிட்ட அவர் முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி கூப்பிடுறாரு. இவங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க தான் மெய்யான தேவன், இவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வானத்திலேருந்து வந்து ஒரு அக்கினி வந்து அந்த ஆல்டர்ல இருந்த புல்லை வந்து எரிச்சு போட்டுச்சான். அது மட்டும் இல்ல, அதுல இருந்த விறகு, கீழே இருந்த கல், இது எல்லாத்தையும் சேர்ந்து எரிஞ்சு போச்சுன்னு பைபிள்ல இருக்கு. அப்புறம் நம்ம வந்து எரிக்கும் போது எப்பவுமே இந்த கல்லெல்லாம் எரியாது, நம்ம எவ்வளவு நெருப்பு வச்சாலும் கல் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த அக்கினி வந்து பயங்கரமா வந்து அங்க இருக்க ஃபுல் அந்த புல்லு, அந்த விறகு அதோட சேர்த்து கல்லும் சேர்ந்து எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் தாழ்த்துறாங்க. இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப கர்த்தர் ப்ரூவ் பண்றாரு, நான் தான் அக்கினியின் தேவன் ப்ரூவ் பண்றேன். கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராபாலோரி, நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபக்கெலர் ராபக்கெலர் God ரிக்கந்தர் who will answer by fire says the Lord. ரிக்கந்தர் ராபால், அதனாலதான் அக்கினி அபிஷேகமா உங்களுக்கு வருதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர், நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்த குறைச்சி எடை போடாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த பாவம் செஞ்சு இனி சபைக்கு வராதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால், ஏதர் நீங்க மனம் திரும்பி ரிக்கந்தர் ராபால் மொத்தமா சபைக்கு வரணும். ரிஷதர் ராபால், நீங்க மனம் திரும்பலன்னா நீங்க சபைக்கு வர வேணாம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபால் லோகேலா ரிபாபா, இது ரிக்கந்த ரெசெகெல்லா, அதுதான் எலியா சொல்றான் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த, நீங்க பாகால கும்பறதா இருந்தா பாகால்ட்ட போயிடுங்க. ரிக்கந்தர் ராபால், கர்த்தரை கும்பறதா இருந்தா கர்த்தர்ட்ட வாங்க. ரிக்கந்தர், ரெண்டு பக்கமும் நீங்க இருக்க கூடாதுன்னு நான் எலியா சொல்றதை நீங்க பார்க்கலையா என்ற ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபால், அதே வார்த்தை தான் உங்களை நோக்கி வருது. ரிஷதர் ராபால், பரிசுத்தமா வாழணும். ரிக்கந்தர் ராபால், அக்கினி அபிஷேகத்தோட இருக்கணும்னா ரிக்கந்த சபைகளுக்கு வாங்க. ரிக்கந்த இல்ல, ரிக்கந்தர் ராம், எனக்கு வந்து வெளிப்படையான வாழ்க்கை வேணும். ரிக்கந்தர் ராபால், நான் என்ஜாய் பண்ணணும். ரிக்கந்தர் ராபால், இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்ண போறேன் நான் வாலிபர்களை நான் கேட்கிறேன். ரிக்கந்தர் ராபால் லொக்கெல்லா ஷக்கெல்லா பாபா உலிக்கந்தர் ரெக்கெல்லா பாபா, அப்படி நீ என்ஜாய் பண்ணணும்னா ரிக்கந்தர் நீ சபைக்கு வராதன் என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபால், அசுத்தமான காரியம் பண்ணிட்டு இனிமேல் யாரும் சபைக்கு வரக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷதர் ரெவெக்கெல்லா, அப்படி வந்தீங்கன்னா ரிக்கந்தர் ராபாலோ அக்கினியின் தேவன் ரிக்கந்த அக்கினியாலே கொன்று போடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபால், மனம் திரும்புங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால், மனம் திரும்புங்கள். ரிக்கந்தர் ராபால், பரலோக ராஜ்ய சமீபமா இருக்கு. ரிக்கந்தர் ராபால், நியாயத்தீர்ப்பு நாட்களுக்குள்ள இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபால், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ஷக்கெல் லக்கெல்லா பாதா உரிக்கந்தர் லக்கெல்லா ஷபா லக்கெல்லா பாபா தி ரிக்கந்தர் ராபால் லொக்கெல்லா ராபா சக்கெல்லா பாபா நுரி பாபா ரிஷபாலோ ரிக்கபா.
ஸோ அவர் காட் வந்து தன்னைத்தானே எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறாருன்னா, நான் அக்கினியின் தேவன் சொல்லிட்டு எலியா கிட்ட ப்ரூவ் பண்றாரு. இது மட்டும் இல்லை, நீங்க பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிங்க கிட்ட கர்த்தர் தன்னைத்தானே அக்கினியின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பார். தானியேல் எழுதின புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல 9-10 வசனம் எப்படி இருக்குன்னா, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையினாலும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. அப்படின்னா அவர் என்ன விஷன் பார்க்குறா, அதில் நிறைய போட்டிருக்கும். அதில் வந்து இந்த 7, 9, 10 வேர்சஸ்ல என்ன இருக்குன்னா, தானியேல் வந்து ஒரு சிங்காசனத்தை பார்க்குறாரு. அந்த சிங்காசனம் வந்து அக்கினி ஜுவாலையா இருந்தது. நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒரு சேர் இருக்கு, அது வந்து பயங்கர நெருப்பால இருக்கு. நம்ம போய் உட்கார முடியுமா? ஒரு நிமிஷம் உட்கார்ந்தா கூட அந்த நெருப்பு நம்மள சுற்று போடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கோம். ஒருத்தர் வந்து அவரோட சிங்காசனம் அக்கினியா இருந்து அந்த அக்கினியில அவர் உட்கார்ந்துருக்காருன்னா, அப்போ தேவன் அக்கினியா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் நிறைய எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து தேவனை வந்து அக்கினியா பார்த்திருப்பாரு. மோசேயை வந்து பர்னிங் புஷ், அந்த நெருப்பு மூலியமா தான் கர்த்தர் வந்து அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திருப்பார். இன்ஃபேக்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து மலையில இறங்குறாரு. தேவன் மலையில இறங்கும் போது மக்கள் எல்லாம் பயந்துருப்பாங்க. அவரோட சத்தம் வந்து இடி முழக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் மக்கள் என்ன சொல்லுவாங்க, மோசே கிட்ட, அவரை எங்க கிட்ட பேச வேணான்னு சொல்லு, அவர் பேச்சை கேட்டாலே நாங்க செத்துருவோம் போல இருக்கு, நீ என்ன வேணும்னு அவருக்கு வேணுமோ நீ கேட்டுட்டு வா, உன் மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் பயப்படுறாங்க. அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். அந்த இடமே ரொம்ப ஸ்மோக்கா இருந்தது. ஏன்னா வந்து கர்த்தர் அந்த மலையில அக்கினி போல இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அதனால தான் ஐசாயா 66:15-16 வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, for behold the Lord will come in fire, நான் அக்கினியால வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி அவரோட சேரியட்ஸ் எல்லாம் வந்து நெருப்புல இருக்கிறது. இன்ஃபேக்ட் அந்த வசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, for by fire will the God enter into judgment and by his word with all flesh and those slain by the Lord shall be many. அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, கர்த்தர் வந்து தான் அக்கினியால நியாயத்திற்கு வராரு. அத போன வாரம் வசனமும் அதுதான், கர்த்தரோட கைகளில் விழுறதே ரொம்ப பயங்கரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, for by fire with the Lord enter into judgment, அக்கினியால நியாயத்திருப்பாரு. அதே மாதிரி தன் பட்டயத்தால by his word with all flesh, நம்ம எல்லாம் மாமிசமா இருக்கோம், தான் பட்டயத்தால நியாயத்திருப்பாரு. and those slain by the Lord shall be many. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரால கொல்லப்படுறது நியாயத்திற்கப்படுறது நிறைய இருக்கும். நம்ம எல்லாரும் சாத்தா மேல ஒரு பழிய போடுறோமே, அதை விட கர்த்தர் நியாயத்திற்கிற மக்கள் தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஐசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுது. அதனால நீங்க பைபிளை படிக்கும் போது நீங்க பார்த்து படிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, நீங்க 2 வசனம் படிச்சாலும் அந்த வசனத்தோட வேர்களை நீங்க பார்க்கணும். ஏன் இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, யாரால சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனிதர்க்காக சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாமே நீங்க ஆராயணும். சரி, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த 10 வசனத்தோட வேறு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு வசனம் இருக்கும், அதே மாதிரி ஒரு வசனம் வேற ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இருக்கும். அந்த வசனம் எங்க இருக்குன்னு நீங்க தேடி நீங்க படிக்கணும். அதுக்கு தான் நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்வார், மேட்ச் பண்ணுவார். பாரு, இதே மாதிரி வசனம் அங்க இருக்கு, அப்புறம் இதே மாதிரி அனாயிண்டிங் இவங்க கிட்ட இருக்கு, யோசேப்பு அனாயிண்டிங் தானியேல் மேல இருந்ததுன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க படிக்கணும், அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கனாலே கர்த்தரோட உண்மையான முகம் நீங்க பார்க்கலாம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரெக்கேலா ரபா, வேறு பிரிக்காதீங்க, ரிக்கந்தர், பழைய ஏற்பாடு காலம் புதிய ஏற்பாடு காலம் வேறு பிரிக்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன்ற வசனத்தை மறந்துடாதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த, அதே தேவன் தான் ரிக்கந்தர் ராபா, யாக்கோபின் தேவன் ரிக்கந்தர் ராபா, ஆபிரகாமின் தேவன் ரிக்க, ஈசாக்கின் தேவன் ரிக்க, அதே தேவன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்ல கெலக் ஷெக்கே பலக்கெல்ல பாபா நூரி பாதல்லா பாபா ரிக்கந்த லேரே ஷதர் ரபா, அதே தேவனை தான் நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த, எந்த தேவன் அக்கினியா இருக்கிறாரோ ரிக்கந்த, அதே தேவனை தான் நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ராபா கெலர ஷபா கெல ராபா பாபா நூரிபா லக்கெல்ல தேரே ஷக்கெல்ல பாரா, மறந்துடாதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். எச்சரிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த, இஷ்டம் போல வாழாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த, இனிமே ரிக்கந்த இஷ்டம் போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா ரிக்கந்த ராபால கொடூரமா நியாயத்திற்கு படுவீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கா பாபா லேஷக்கெல்லா ராபா,
Rikanda rebe lorika baba. Duriba daka leke shakella de reba. Durikanda leke la balaba. Duriba baba baba. Rikanda rashada raba lorika baba. Ribaba. மனம் திரும்புங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரபா லோகே பாபா. ஸோ நம்ம எப்பவுமே கர்த்தர் வந்து அக்கினியாக இருக்கிறாருன்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நம்ம வரும்போதே எல்லாருமே கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் நிறைய நேரம் ஜெபிக்கணும். உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும், உங்களோட தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஏன் இதெல்லாம் ஜெபிச்சாதான் இங்கே பூமியில் எழுப்புதல் வரும். நம்ம வந்து அனுதின வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்த விஷயங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது செய்யும் போது உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துட்டு நீங்கள் ஒரு சின்ன காரியம் நீங்க உங்களுக்கு இது போதுன்னு வச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் வரும்போது உங்களுக்கு பெரிய காரியங்களை தான் செய்வார். இட்டாலியில 1577 வந்து ராபர்ட்டோ டி நொபிலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தலிக் பிரஸ்ட். அந்த 15th செஞ்சுரியிலலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாஸ்கோடகாமா வந்து யூரோப்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ரூட்டு கண்டுபிடிக்கிறார். எதுக்கு கண்டுபிடிக்கிறாருன்னா வந்து அது முன்னாடி இருந்த ரூட் வந்து அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் மாறி அது வழியாக வரதுனால அங்கே நிறைய மக்களுக்கு வந்து காசு கொடுத்து வரது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறாரு ஈஸியாக வரத்துக்கு. அந்த ரூட் மூலியமாக தான் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பேர் வந்தாங்க. போர்ச்சுகீஸ்காரங்க, டச்சுக்காரங்க இங்கெல்லாம் வராங்க. எதுக்கு வராங்கன்னா ட்ரேடிங்காக வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைமில் நிறைய மிஷினரிங்கள் அந்த ரூட் வழியாக வந்தாங்க. இந்தியாவில் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நம்ம வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி, ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வந்து தான் ஃபேமிலியை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஏதோ ஒரு தேசத்துக்கு அவங்க வந்தனால தான். அப்படி வந்தவர் தான் ராபர்ட்டோ டி நோபிலி. அவரை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இங்க வந்து 1606 அவர் வந்து மதுரைக்கு வராரு. மதுரையில் வராரு. அப்போ அதுக்கு முன்னாடி பெர்னாண்டஸ்னு ஒருத்தர் வந்து இங்கே ஊழியம் செய்கிறத பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா பெர்னாண்டஸ்ன்றவர் வந்து மீனவர்கள் அப்புறம் இந்த மாதிரி வேலையாட்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது பார்க்குறாரு. அப்போ அந்த டைமில் வந்து மதுரையை வந்து ஹேண்டில் பண்ணது வந்து தெலுங்கு நாயக்கர். அப்போ வந்து அந்த அவங்க தான் வந்து இந்த என்டையர் மதுரையை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அவர் பார்க்குறாரு நிறைய நாயக்கர்கள், பிராமின்ஸ், தேவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க யாருமே கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ணல. இவங்க ஏன் இதை அக்செப்ட் பண்ணலன்னு பார்க்குறாரு. ஒரு விஷயம் என்ன பார்க்குறாருன்னா, இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரவங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியானிட்டியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் இவர் எப்படியோ இவங்க கிட்ட எப்படியாவது நம்ம இந்த பிராமணர்கள் ரட்சிக்கப்படணும், தேவர்கள் ரட்சிக்கப்படணும், நாயக்கர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல யார் அந்த ஊர் ராஜாவா இருக்கிறாங்களோ, யார் ஜமீன்ஸா இருக்காங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டாலே அந்த என்டையர் கிராமம் நேஷனே வந்து ரட்சிக்கப்படுற மாதிரி. ஸோ இவர் பார்க்குறாரு இவங்களை டார்கெட் பண்ணா இவங்க கீழே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நம்ம தேவனை வந்து மெய்யான தேவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் பண்றாரு. இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியை சேர்ந்தவர். அதனால இட்டாலியன் நல்லா பேசுவார். லாட்டின், கிரீக், ஹீப்ரூ, ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல ரொம்ப வெல் வர்ஸ்டான ஒரு மனிதராக இருந்தார். அப்போ இங்கே வந்து பார்க்குறாரு மதுரையில் வந்து தெலுங்கு, தமிழ் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி 2 பீப்புளை பார்க்குறாரு. நம்ம எப்படி இந்த ஃபாரின் லாங்குவேஜை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஜீசஸை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தெலுங்கு, தமிழில் நல்லா படிக்கிறாரு. படிச்சுட்டு அப்புறம் என்ன பார்க்குறாருன்னா, இப்போ இந்த பிராமின்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட வைக்கணும், நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வேதாஸ் நமக்கு தெரியணும், அவங்க என்ன மாதிரி ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாஸ் எல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைம்ல இருக்க அவங்க வேதாஸ் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருந்தது. ஸோ சான்ஸ்கிரிட்டை நல்லா படிச்சு வெல் வர்ஸ்ட் ஆகிறார். இந்த 3 லாங்குவேஜ்லேயும் வந்து அவர் ஸ்பெஷலைஸ்டாக ஆகி இன்ஃபேக்ட் அவர் தமிழ்லையுமே நிறைய புஸ்தகம் எல்லாம் போட்டார். அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பிராமின்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது, வேதாஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோட அவங்க பார்க்குறாங்க இவர் என்ன புதுசாக இருக்காரு, இவர்கிட்ட எப்படி வர்றது. ஸோ இவங்க கிட்டலாம் அப்ரோச் பண்ண அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன தான் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவர் போட்டிருந்த உடையெல்லாம் போட்டுட்டு இங்கே இருக்க சன்னியாசி ட்ரெஸ்ஸு, நம்ம ஊரில் வந்து சாமியார்கள்லாம் இருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸை அவர் இந்த சாஃப்ரான் ட்ரெஸ்ஸை அவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த மாமிசம் சாப்பிட்றதுனால தான் இவங்கெல்லாம் நம்ம பக்கம் வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்றதே அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ அந்த டைம்லலாம் வந்து இவங்கெல்லாம் பியூர் வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ், வெஜிடபிள்ஸ், தால் அந்த மாதிரி ஃபுட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த லைஃப் ஸ்டைலை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். என்டையராக வந்து மாமிசத்தை சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த வைன் அதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு சாப்பாடு
வெஜிடபிள்ஸ், தால், பால் இந்த மாதிரி பியூர் வெஜிடேரியன் ஆகி என்ன பண்றாருன்னா ஒரு புலி தோல்ல உட்காந்துட்டு அங்க உட்காந்து நிறைய பேருக்கு ப்ரீச் பண்றாரு. அவர் என்ன ப்ரீச் பண்றாருன்னா வேதால ஒரு கிரியேட்டரை பத்தி போட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றது இதுதான், நீங்க இவ்வளவுதான் தேவர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தேவனுக்கு மட்டும்தான் கிரியேட்டிங் பவர் இருக்கு. அந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு நீங்க எந்த சாஸ்திரத்தை படிச்சாலும் சரி, எந்த வேதாசை படிச்சாலும் சரி, அதுல எல்லாமே இருக்கு. நீங்க வந்து யாராவது ரட்சிக்கப்பட்டு இந்த வேதாசெல்லாம் படிச்சுட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கிட்ட கேட்டா தெரியும், வேதால இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு நம்ம தேவன்ற அர்த்தம் ஏசு கிறிஸ்துவ தான் இந்த மாதிரி ஒரு வேற வார்த்தையில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதே மாதிரி இவர் சொல்றாரு, நீங்க படிக்கிற வேதால இது போட்டிருக்கு, ஏசுதான் மெய்யான தேவன். ஏசுன்றவர் வந்து வெளிநாட்டு கடவுள் கிடையாது, ஜீசஸ்க்கும் ரிலீஜனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர் தான் இந்த என்டையர் வேர்ல்டையும் கிரியேட் பண்ணாரு, அவர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு சொல்ல 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 நிறைய பிராமணர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய நாயக்கர்கள், தேவர்கள் அந்த டைம்ல எல்லாம் அந்த ஹை கேஸ்ட் பீப்புள் எல்லாமே ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டு இவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. அவர் பிரிவிலேஜும் தராரு. நீ என்னதான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த இதெல்லாம் பூனெல்லாம் எடுத்துட்டா இந்த முடியெல்லாம் நாங்கள் ப்ராப்பர் ஆக்கிட்டு எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னோன்னு நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோங்க. உங்களோட வெளிப்படையான தோற்றத்தை எப்பவுமே கர்த்தர் பார்க்கறதில்ல, உங்களை உள்ளான மனுஷனை மட்டும்தான் கர்த்தர் பார்க்குறாருன்னு சொன்னோன்னு நிறைய பிராமணர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு பிராமணர் பீப்புளே அங்கே நிறைய மிஷினரிகளை என்ன பண்றாரு, நிறைய ஆட்களை வந்து மிஷினரியா ஆக்கி நிறைய அந்த அந்த மதுரை, புதுக்கோட்டை, அந்த டைம்ல தஞ்சாவூர், திருச்சி இங்கே நிறைய மிஷினரிகள் அனுப்பி அங்க இருக்க நிறைய தேவர் கம்யூனிட்டி, இந்த பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட வைக்கிறாரு. ஸோ இந்த கதையை நான் இவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் எந்த விதமான ப்ரிவிலேஜும் அவர் இது பண்ணலை. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ஒரு வேற மாதிரி ஒரு ஊழியத்தை பண்ணுறாரு அப்படின்னோன்னு அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போப் வரைக்கும் போச்சோம். அப்போ அந்த போப் பார்த்து என்ன சொன்னாருன்னா, இவரோட இன்டென்ஷன் பியூராக இருக்குது, இவரோட இன்டென்ஷன் என்ன, ஜீசஸ் அக்செப்ட் பண்ணணும்னு மக்களுக்கு சேர்க்குறாரு. அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்குது, இதில் வந்து எனக்கு எந்த குற்றமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாதகமா அவரை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அவர் எப்படி ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி ஊழியம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல மதுரையில, புதுக்கோட்டையில, திருச்சி, தஞ்சாவூர் இவங்க நிறைய ரட்சிக்கப்பட வச்சாரு. அது எல்லாமே இவர் மூலியமா இவரோட நிறைய டிசைபிள்ஸை கொண்டு வந்துட்டாரு. பிராமணர்களே நிறைய மிஷினரிகளை ஆக்கி எல்லாரும் கிறிஸ்தவர்களை வந்து பரப்புனாங்க. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லா ஷபாலோ ரிக்க கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராபாலோ நிறைய வாலிபர்களை ரிக்கந்தர் ராபா ஊழியத்துக்கான அழைக்கிற ரிக்கந்த உங்க தாளந்த ரிக்க கர்த்தருக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க கூடாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர்ரா மறுபடியும் சொல்றார், ரிக்கந்தல்லா ராபாலோ நீங்க பியூரா இருக்கணும். ரிக்கந்தர் ராபால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷக்கெல்லா ராபா ரஷதல்ல கெல்லெபா நுரிபா தர்ராபா லோரிக்கா பாபா ரிஷதர் ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. இந்த செய்தியை ரிக்கந்தராபாலோ ரிக்கப்பா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ரிக்கந்தரா உங்களுக்கு எந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கோ அந்த இடத்துல உங்க கரத்தை நீங்க வைங்க. ரிக்கந்தர் நீங்க இப்போ ஜெபிக்க போறீங்க. ரிக்கந்தரா நீங்க ஜீசஸை கூப்பிட போறீங்க. ரிக்கந்தராபாலோ ரிக்க மனசார கூப்பிட போறீங்க. ரிக்கந்தராபா லொக்க லஷக்கா யாரெல்லாம் மனசார கூப்பிடுறீங்களோ ரிக்கந்தராபாலோ உங்க வீட்டுல எல்லாம் ரிக்கந்த ஒரு ஹீலிங் ஏஞ்சல்ஸ் வரதை நான் பாக்குறேன். ரிக்கந்தராபாலோ ரிக்கல்லராஷா ஜெபம் பண்ணுங்க. ரிக்கந்தர் நவமான பாஷை இருக்கிறவங்க நவமான பாஷையில ஜெபம் பண்ணுங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லா ஷதா லெக்கெல்லா பாபா நீங்க ஜெபிக்க 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 ரிக்கந்தர் ராபால் ஒரு வல்லமை இறங்கும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா ஒரு வல்லமை இறங்கும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா ஒரு ஹீலிங் ரிக்கா பாபா கட்டிகள் மறையது. ரிக்கந்தர் ராபால் கட்டிகள் மறையறத நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர் ராபால் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கல்லா ரஷக்கே லரிபாலா ரபா வயித்துல ரிக்கந்தர் ரா ஒரு லேடிக்கு உங்களுக்கு வயித்துல கட்டி ரிக்கந்தர் ரா இந்த கட்டினால நீங்க வலியால துடிக்கிறீங்க. ரிக்கந்தர் ராபாலோ உங்களுக்கு ஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரிக்கந்தர் கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா அந்த கட்டி இப்ப மறையறத நீ உணர்வேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரபேலோ ரிக்காபா அடுத்த வாட்டி ரிப்போர்ட் எடுப்பாங்க. ரிக்கந்தா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு growth இருக்கு, இது எப்போ ஆபரேட் பண்ணணும்னு சொல்லத்துக்கு உனக்கு கூப்பிடுவாங்க. ரிக்கந்தர் ராபா ஆனா எக்ஸ்ரே அந்த இது ஸ்கேன் எடுப்பாங்க. ரிக்கந்தர் ராபா கட்டியே இல்லைன்னு உனக்கு சொல்லுவாங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லா ரஷாபா லக்கேலா பாபா துரிக்காபா லக்கேலா ரஷாபா லோரிக்கா பாபா
நான் ஒரு வாலிபனை பார்க்கிறேன். ரிக்கந்த ராபாலோரிக்க. You have a severe headache says the Lord. ரிக்கந்த ராபாலோரிக்க. பயங்கரமான தலைவலி. ரிக்கந்த ரஷபாலோரிக்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ரிக்கந்த இருந்தாலும் இந்த தலைவலி உங்களை விட்டு போல. ரிக்கந்த ராபாலோ. Jesus is healing you right now. ரிக்கா பாபா. Jesus is healing you right now. ரிக்கா பாபா. ஒரு கரம் உங்க தலை மேல வரத நான் பார்க்கிறேன். ரிக்கந்த ராபாலோரிக்க. ஜீசஸோட கரம் உங்க தலை மேல வரத நான் பார்க்கிறேன். ரிக்கந்த ராபாலோ. Receive the healing. ரிக்கா பாபா. Receive the healing. Rikka Baba. Receive the healing. Rikka Baba. Urikanda Raba Lorika Baba. Dirika la Shada Rabakela Raba Lorika Baba. Urikanda Raba Lorika Baba. நான் ஒரு பெண்மணியை பார்க்குறேன். ரிக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ரிக்கந்த ராபாலோரிக்கா. உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ரொம்ப வருத்தத்தோட அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா. உரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா. உங்கள் மேலே ஒரு சாபம். ரிக்கந்த சர்ப்பத்தின் சாபம். ரிக்கந்த ராபாலோரிக்கா பா. உரிக்கந்த ராபால. உங்கள் கர்ப்பப்பை பக்கத்தில் ஒரு சர்ப்பத்தை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ராபா. ஐ பைண்ட் தம் இன் தி ஜீசஸ் நேம். ரிக்கா பா. ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிக்கா பாபா. ஐ பைண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிஷத ராபாலோரி. இன்னும் கொஞ்ச நாள்ல ரிக்கந்த ராபாலோரிக்கா பா. ரிக்கந்த நீ கன்சீவ் ஆயிடுவீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத கேலா பாபா. உரிக்கந்த லெக்கேபா ராபாபா. துரிக்கந்த ரஷத ராபாலோரிக்கா பாபா. Rishada Kela Raba Lorika Baba. Urikanda Raba Lorikam. The call for ministry says the Lord. Rikanda Raba. Yarlan Rikanda Ra. இதே மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ? ரிக்கந்த ராபா. இதே மாதிரி ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ? ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா. யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ? ரைட் நவ் ரிக்கா பாபா. ரைட் நவ் ரிக்கா பாபா. ரிசீவ் த அனாயிண்டிங். ரிக்கந்த ராபா லோரி. ப்ராஃபிட்டிக்கல் மினிஸ்ட்ரிக்கு பண்ண வேண்டிய அனாயிண்டிங் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த நிறைய பேர் ரிக்கந்த ராபா உங்க மினிஸ்ட்ரி அடுத்த பரிமாணத்துக்குள்ள போகுது. ரிக்கந்த நீங்க எந்த ஊழியக்கார வேணா இருக்கலாம். நீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிக்கந்த ராபால இது ப்ராஃபட்டிக்கல் ஹீலிங் மினிஸ்ட்ரியா மாறும். ரிக்கந்த அல்லாரே ஷபாலோ. நீங்க இப்ப டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிக்கந்த இது ப்ராஃபட்டிக்கல் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா மாறும். ரிக்கந்த ராபாலோ. நீங்க ஒரு சபை நடத்துகிற சபை போதகரா இருந்தா ரிக்கந்த உங்க என்டையர் சபையுமே ரிக்கந்த ஒரு ப்ராஃபட்டிக்கல் சபையா மாறும். ரிக்கந்த உங்க சபையில வரவங்க அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அல்லா ரஷபாலோரி. இனி வர நாட்கள் அது நடக்கும். ரிக்கந்த ராபாலோ. ஒரு 10 பேர் சபையில இருந்தா அந்த 10 பேரும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா. எல்லாரும் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ரிக்கந்த ராபா. நீங்க ஜெபிக்க 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 ரிக்க குருடர்களுக்கெல்லாம் கண்ணு தெரியும். ரிக்கந்த ராபாலோரிக்கா. செவடர்களுக்கெல்லாம் காது கேட்கும். ரிக்கந்த ராபா. ரிக்கந்த கால் கை விளங்காதவங்களாம் நடந்து போடுறதை நீங்க பாப்பீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட வல்லமையா ரிக்கந்த நிறைய பேருக்கு நம்ம கொடுக்குற. ரிக்கந்த receive Rikha Baba. Receive the anointing. Rikha Baba. Rashada Raba. The last days anointing says the Lord. Rikanda Raba Lorika Baba. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்க பாபா. Thank you, Father.